Realme பிராண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா 15X 5G ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போறாங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1 அதமா லான்ச் அண்ட் சேல் பண்றதா சொல்லியிருக்காங்க. Realmeல பார்த்தீங்கன்னா மந்த்லி 2-3 ஃபோனாச்சும் லான்ச் பண்ணிடுவாங்க. அது மாதிரி தான் இப்போ Realme 15லாம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. 15Xன்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல ஒரு சில ஃபீச்சர்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் லீக் ஆயிருக்கு. அது என்னங்கிறத தான் நான் சொல்ல போறேன். இந்த மொபைல் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போமா. 7000 mAhல பார்த்தீங்கன்னா பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல 60 வாட்ஸ்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ பேட்டரி கெபாசிட்டியும் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் சூப்பராகவே கொடுத்திருக்காங்க. 50 மெகா பிக்சல்ல பார்த்தீங்கன்னா சோனி சென்சார்ல ஒரு பேக் கேமரா கொடுத்திருக்காங்க. இது உண்மையா பெஸ்ட்டான கேமராவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பேக்ல சோனி சென்சார் கேமராங்கப்ப தரமா இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட்லயும் 50 மெகா பிக்சல்ல செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. ரேம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24 ஜிபில டைனாமிக் ரேம் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா 12 ஜிபி வரை ரேம் ஆப்ஷன் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இதுவும் பெட்டராவே இருக்கும். அண்ட் 256 ஜிபி வரை இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வருதுங்கிறது தெரியுது. அதுல ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா 144 ஹெச்ல உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. அப்படின்னா அந்த டிஸ்பிளே பாத்தீங்கன்னா கண்டிப்பா கேமிங் டிஸ்பிளேவா தான் இருக்கும். ஸோ கேமிங் ஸ்மார்ட் போனா தான் பாத்தீங்கன்னா லான்ச் பண்ண போறாங்க போல. ஏன்னா பேட்டரியும் பயங்கரமா இருக்கு. டிஸ்பிளேலயும் 144 ஹெச் வரை ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பா அந்த ஸ்மார்ட் போன் ஒரு கேமிங் எடிஷனா தான் லான்ச் பண்ணுவாங்க. 1200 நிட்ஸ்ல பாத்தீங்கன்னா பீக் பிரைட்னஸ் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. டிஸ்பிளே பாத்தீங்கன்னா தரமாவே இருக்கு. சோ கண்டிப்பா இது AMOLED டிஸ்பிளே தான் இருக்கும். அது அபிஷியலா அவங்க சொல்ல கூடிய சீக்கிரத்துல நான் சொல்றேன். அண்ட் IP69க்கான வாட்டர் ப்ரூஃப் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. மிலிட்டரி கிரேட் சர்டிஃபிகேட் ஆப்ஷன்ஸ்லாம் வரை கொடுத்திருக்காங்க. ஃபோன் சூப்பராகவே இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படியும் பட்ஜெட் 25,000 மேலே தான் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு கேமிங் எடிஷனாக தான் லான்ச் பண்ண போறாங்க. இந்த மொபைலோட ப்ராசஸர் என்னங்கிறத சொல்லல. ஸோ சஸ்பென்ஸாக வச்சிருக்காங்க. அதுவும் என்னங்கிறத நம்ம அக்டோபர் 1 அன்னைக்கு பார்ப்போம். இந்த ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா அக்டோபர் 1 அதுமா சேல் அண்ட் லான்ச் பண்றாங்க. அப்ப நான் ஃபுல் வீடியோ போட்டு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.